பெங்களூரு விமானத்தில் வந்திறங்கிய பிரபல நடிகை ரன்யா ராவ் வருவாய் புலனாய்வு இயக்குநரக அதிகாரிகளால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் அவரிடமிருந்து சுமார் 15 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது பரபரப்பை கிளப்பியுள்ளது. என்ன நடந்தது என்பதை விரிவாக பார்க்கலாம். கன்னட திரையுலகில் முன்னணி நடிகையான ரன்யா ராவ் தற்போது தங்க கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டிருப்பது பரபரப்பை கிளப்பியுள்ளது. இன்றைய தின பெங்களூரு சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்திறங்கிய அவரிடமிருந்து 14.8 கிலோ தங்கத்தை பறிமுதல் செய்த வருவாய் புலனாய்வு இயக்குநரக அதிகாரிகள் அவரை கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். துபாயிலிருந்து எமிரேட்ஸ் விமானத்தில் வந்த ரன்யா ராவ் நேற்று இரவு விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிகை ரன்யா ராவ் அடிக்கடி துபாய் சென்றதைத் தொடர்ந்து DRI அதிகாரிகள் அவரது நடமாட்டத்தை கண்காணித்து வந்துள்ளனர். அதன் பேரிலேயே அவர் தங்க கடத்தலில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து தற்போது கைது செய்துள்ளனர். இதுகுறித்து போலீசார் விளக்கமளித்த போது, கர்நாடகாவில் பணியாற்றும் ஒரு IPS அதிகாரியின் நெருங்கிய உறவினர் என நடிகை தெரிவித்ததாகவும், அவர் எந்த சந்தேகத்திற்கும் இடமளிக்காமல் பெரும்பாலான தங்கத்தை அணிந்திருந்ததாகவும், மேலும் அவர் துணிகளில் தங்க கட்டிகளையும் மறைத்து வைத்திருந்ததாகவும் கூறியுள்ளனர். மேலும் ஒவ்வொரு முறையும் அவர் விமான நிலையத்திற்கு வரும்போது தான் DGPயின் மகள் என்று கூறிவிட்டு செல்வார். பின்னர் வெளியே சென்றவுடன் காவல்துறையினரை பாதுகாப்புக்கு அழைத்து செல்வார். காவல்துறையினரும் அவரை வீட்டில் இறக்கிவிடுவார்கள் என்று காவல்துறை தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் நடிகைக்கு உதவிய காவல்துறையினருக்கும் IPS அதிகாரிக்கும் ஏதேனும் பங்கு உள்ளதா அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அவற்றை தவறாக பயன்படுத்தினார்களா என்பதை DRI அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். மேலும் ரன்யா ராவ் இதற்கு முன்பும் தங்கத்தை கடத்தி வந்தாரா என்பதையும் அதிகாரிகள் சரிபார்த்து வருகின்றனர். கடந்த 15 நாட்களில் 4 முறை துபாய் சென்று பெங்களூரு திரும்பிய நடிகை தொடர்பான தகவல் கிடைத்ததை அடுத்து DRI அதிகாரிகள் உஷார்படுத்தப்பட்டு அவர் குறித்த தகவல்களை சேகரித்ததாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் அவர் ஏதேனும் கும்பலை சேர்ந்தவரா என்று அதிகாரிகள் தீவிரமாக விசாரணையை துவங்கியுள்ளனர்.